எல்லா மாவட்ட செயலாளருக்கு வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்தீங்களா? மதுரை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கொங்கு மண்டலம் எல்லாம் வந்துட்டீங்களா? இந்த விழுப்புரம் சைடு எல்லாம் சரி. இப்ப நான் இவங்களாண்ட என்ன கேட்க போறேன்னா, ஒரு கட்சி வலுவாக்குனா என்ன பண்ணணும், என்ன வேணும்? பூத்து தானே வேணும். பூத்து கமிட்டியா வலுப்படுத்தணும் தானே. நம்ம தமிழ்நாட்டுல 68,000 மேல பூத்து கமிட்டி இருக்குதா? எல்லாத்துலயும் நிர்வாகி போட்டோமா? நம்ம நீங்க குத்த நிர்வாகி பட்டியல் தானே இது? இதானே, நல்லா பாருங்க, இதானே எப்படி போட்டீங்க அந்த நிர்வாகி பட்டியலு? தலைவரே, ஊரு ஊரா தெரு தெருவா வீடு வீடா அலைஞ்சி ரீல்ஸ் பூத் கமிட்டி மெம்பரை புடிச்சு இந்த லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கோம் தலைவரே. பொய் சொல்லாதீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தலைவர். எப்பா நீ நிப்பாட்டுப்பா, பொய் சொல்லாதீங்க. இதுல 20,000 பூத்து கமிட்டி மேல எல்லாமே போலி. உங்களை நம்பினதுக்கு நீ நல்லா போட்டு அவரு முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டீங்க. எனக்கு ஒரே கஷ்டமா நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்களை நம்பின்னு நான் போய் இந்த பூத்து கமிட்டி எல்லாம் முஞ்சிச்சு தலைவரே, நீங்க நின்னா ஜெயிச்சிடலாம், சிஎம் ஆயிடலான்னு நம்பி இந்த லிஸ்ட் தூக்கின்னு போய் கொடுத்தேன். நான் மாற்று கட்சியில இருந்து வந்துக்குது ஒரு தம்பி ஒண்ணு மோதவு, அவரு இதெல்லாமே பேக்கு பூப்பூட்டி போட்டு உண்மையை காமிச்சிட்டாரு. இந்த அது போட்டு காமிச்சினாரு. அப்போ அது 20,000க்கு மேல போலினோடனே தலைவர் என்ன ஸ்லோ மோஷன்ல இப்படி பார்த்தாரு. எனக்கு அப்படியே டர் ஆயிடுச்சு. அந்த பிரச்சனை தான் போகுதுன்னு பார்த்தா தலைவரை வந்து யாரெல்லாம் பார்க்க வராங்களோ அவங்கெல்லாம் நான் தான் ஹோல்டு பண்றேன், பார்க்க விடாம தட்டுனுக்குறேன். அப்புறம் வந்து தலைவருக்கு வந்து யாராவது பார்க்கணும்னா என்கிட்ட கேட்டுதான் போனோம், ஸ்டிக்கர்ல என் போட்டோ போடணும், அப்புறம் பதவிக்கெல்லாம் காசு வாங்கி நிற்கிறேன்னு எல்லாமே அவருக்கு கம்ப்ளைண்ட் ஆகிக்குது. அது எப்படி கம்ப்ளைண்ட் ஆகிக்குதுன்னு பார்த்தா அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா போய்க்குது. நான் தொண்டர்களை ஸ்டாப் பண்ணிடுறேன், ஃப்ரெண்ட்ஸுங்களை என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா என்னால் ஆக முடியல. அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா அது யாருன்னு கண்டுபிடிச்சின்னு இருப்பேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியணும். இப்ப மாவட்ட செயலாளர்களும் தலைவராண்ட கம்ப்ளைண்ட் கொண்டு போய்க்கிறீங்க, சரியா? அது எப்படி கொண்டு போயிருக்கீங்க? அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கொண்டு போயிருக்கீங்க. யார் யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க நீங்களே உண்மையை சொல்லுங்க. எனக்கு உண்மையா இருக்கும், நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுவேன், சரியா? தலைவர் முன்னாடி அசிங்கமா போச்சு, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியல. சரி போங்க. இந்த 20,000 போலியில இருந்து ஒரிஜினல் ஆகணும். அழுது கண்ணீர் வர மாட்டேங்குது. ஸ்டாக்கு காலி போல. யாரு உள்ள வாங்க. வணக்கம் தலைவரே. வணக்கம். வணக்கம். வாங்கிட்டு வந்துட்டியா நான் சொன்னதேன்? வாங்கி வந்துட்டேன். வேலை செய்யுமா? சூப்பரா வேலை செய்யும் தலைவரே. புது மார்க்கெட்ல தான் புது மாடல். எங்க இது சேர கீழே வை. அடிக்குது பாரு. சேர கீழே ஏதோ ஒட்டுக்கே கருவி இருக்கு, எடு, தூக்கி வெளியே போடு. வெளியே போடு. வெளில போடு. அந்த கேமரால வை. அடிக்குது பாரு. இந்த போன்ல வை. அடிக்குது. போனு தூக்கி அப்படி வெளியே கடாசு. போய் கடாசு. இவன் மேல வை. போடா வெளியே போ. அது கொடுப்பா. கொடு. வெளியே போ. வெளியே போப்பா. டிக்கு வெளியே போ. ஏன் மேலேயும் அடிக்குது, என் மேலேயும் அடிக்குது, எல்லார் மேலேயும் அடிக்குது. இங்கேயும் அடிக்குது. உலகத்திலேயே அப்பாவை வேவு பார்த்தது பெத்த பையன்தான். சுத்தி டிங்கி கிக்கின்னு அடிக்குது. யாரு? சார் வணக்கம் சார். சார் மதுரை மாநாடு தேதி வந்து தள்ளி போயிட்டே இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு சார்? எங்க தலைவர் முன்னாடியே தேதி அறிவிச்சாரு,
ஆனா அனுமதி கொடுக்கல. நான் போய் காவல் கண்காணிப்பு அவரை பார்த்து கெத்தா அப்படி கேட்டேன், என்ன டேட் ஏன் மாத்துனீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு கேட்டேன். அவரு கொஞ்சம் ரெக்வஸ்டாகவே பேசினாப்புல. அவர் ரெக்வஸ்டாக பேசினாருங்கிறதுக்காக நானும் கொஞ்சம் கெத்த விட்டு ஓகே விநாயகர்னால நான் ஓகே சொல்லிட்டு இருக்கேன். 18ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதிக்குள்ள ஒரு நாள் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். தேதி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையா சார்? அது எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவார். ஓ சரி சார், இந்த மாநாட்டிலேயாவது இந்த பலூன் கதை, காக்கா கதை, அந்த கதை, இந்த கதைன்னு இல்லாமல் ஏதாவது கொள்கை ரீதியில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பேசுவீங்களா? அது எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவார். அதுவும் உங்க தலைவர் தான். சரி சார், அதுலயாவது ஏதாவது உங்க தலைவர் அரை மணி நேரமாவது ஏதாவது பேசுவாரா? எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவார். அதையும் உங்க தலைவரா? சரி சார், நீங்களாவது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆக்ரோஷமா ஏதாவது பேசுவீங்களா? அதுவும் எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவார். ஏன் சார், இப்போ அந்த ஒரு ஆணவ படுகொலை ஒன்று நடந்திருக்கு, அதை பத்தி ஒரு துண்டு அறிக்கை கூட விடல, மாநாட்டிலேயாவது அதை பத்தி ஏதாவது பேசுவீங்களா சார்? அதுவும் எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவார். சரி சார், மற்ற கட்சிகள்லாம் மாநாடு வச்சா ஏதாவது தீர்மானம் ஏதாவது கொண்டு வருவாங்க வாக்கு செலுத்தி, அந்த மாதிரி நீங்க ஏதாவது தீர்மானம் முக்கியமானது ஏதாவது கொண்டு வருவீங்களா? அதுவும் எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவார். கூட்டணி முடிவு பத்தி ஏதாவது மாநாட்டில் சொல்லுவீங்களா? அதுவும் எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவார். சார் நைட்டு சாப்பிடுவீங்களா சார்? அதுவும் எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவார். இப்படி படுத்தோடனே தூங்கிடுவீங்களா இல்லை ரீல்ஸ் பார்த்துட்டு தூங்குவீங்களா? அதுவும் எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவார். நைட்டு டின்னர் வந்து டிஃபன் சாப்பிடுவீங்களா இல்லை ரைஸ் ஏதாவது போட்டு சாப்பிடுவீங்களா? அதுவும் எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவார். நம்ம மாநாட்டில் சந்திப்போம். தலைவர் அவர் பண்ண மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிட்டு அவர் கால் எடுத்து பேசிட்டு ஒரு ஜியை பார்க்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருந்தா நம்ம கூடயே இருந்திருப்பார்ல. பாருங்க விட்டு போயிட்டார் நம்மள. அட போனா போகட்டும், அதெல்லாம் வந்து நீ என்ன இப்போ நம்ம கூட்டணிக்கு அந்த கிடப்ஸ் வந்துட்டாரு, அதனால இவர் ஓரம் கட்டணும் அப்படின்னு டெல்லி சொன்னதுனால அப்படி பண்றேன்னு நினைச்சியா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பழைய கணக்கு. அது என்ன கணக்கு? அதாவது நானும் இவரெல்லாம் ஒரே கட்சிக்குள்ள தான் அப்போ இருந்தோம். இவர் ஒரு அமைச்சர்னா நானும் அப்போ போக்குவரத்துறை அமைச்சர் தான். ஆமா, நானும் அவரும் ஒரே சமூகம் தான். எங்க நான் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிரணும், என் பக்கம் நம்ம சமூக ஆளுங்க அதிகமா இருக்காங்களோ அப்படின்ற பயத்துல அவர் என்னை காலி பண்ணிட்டாரு. எப்ப காலி பண்ணாரு தெரியுமா? இந்த டான்சியே அது ஒரு வழக்கு வந்துச்சுல, அப்ப அந்த அம்மா உள்ள போயிட்டாங்க. ஆமா, அந்த டைம்ல இவரு ஆயிட்டாரு முதலமைச்சர், சிஎம். அப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா என்ன அந்த அமைச்சர் பதவி தூக்கிட்டாரு. சரி நானும் பொறுத்து இருந்து பார்த்தேன், நேரம் வரட்டும் கரெக்டா தூக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். காலம் பாத்தியா, இப்ப நான் மேல இருக்க ஏன் டைம்ல அப்படி இருக்க, அதான் வச்சான் ஆப்பு, அதான் தூக்கி விட்டேன் நானு. எப்படி சூப்பர் தலைவர். அப்ப அடுத்த ஆப்பா இருக்கு கிடப்ஸுக்கு தான், அது தனி கணக்கு. எப்படி நம்மகிட்ட வந்துதானே ஆகணும். அந்த நேரத்துல பார்த்து அடிச்சு அப்பாயின்மெண்ட் அடிச்சு தூக்கி விட்டுருவா. பாத்துக்கலாம்.